Welcome to our channel. In the channel basic level and spoken English lessons பார்த்து வரோம். இந்த வீடியோல usage of should தான் பார்க்க போறோம். Let's begin today's class. First, should ஓட தமிழ் மீனிங் வேண்டும். இது செய்ய வேண்டும், இங்க போக வேண்டும். இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது should யூஸ் பண்ணணும். shouldனா வேண்டும் இந்த மீனிங் தரும். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸில் should not யூஸ் பண்ணுவோம். should not ஓட ஷார்ட் ஃபார்ம் should not ஓட தமிழ் மீனிங் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இதை செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு should not யூஸ் பண்ணிக்கலாம். நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது should not நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். நீ அங்கே போகக்கூடாதுன்னு நார்மலாக சொல்கிறதுக்கு யூ டோன்ட் கோ தேர்னு சொல்வோம். அப்போ டோன்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே அட்வைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது ஷுட் நாட் தான் யூஸ் பண்ணணும். ஷுட் நாட்னா கூடாது இந்த தமிழ் மீனிங் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் நாட் கோ தேர்னா நீ அங்கே போகக்கூடாதுன்னு அட்வைஸ் கொடுக்கும்போது ஷுட் நாட் யூஸ் பண்ணுவோம். இதுவே நார்மலாக சொல்கிறதுக்கு யூ டோன்ட் கோ தேர்னா நீ அங்கே போகக்கூடாதுன்னு நார்மலாக சொல்லுவோம். அட்வைஸ் கொடுக்கும்போது நீ அங்கே போகக்கூடாது இந்த ரீசன்னால் சொல்லும்போது யூ ஷுட் நாட் கோ தேர். நெக்ஸ்ட், ஷுட்டோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன், வி, யூ, தே, ப்ளூரல் நவுன், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு நெக்ஸ்ட் ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட்டுக்கு அடுத்தது V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் எப்போதும் வரும். ஷுட் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணும்போதும் ஷுட்டுக்கு அடுத்தது V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் ஆட் பண்ணணும். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஷுட்டுக்கு அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும். மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணும்போது கேன், குட், ஷுட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் எப்பயுமே V1 verb தான், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும். ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது அப்பயும் V1 verb தான் வரும். ஃப்யூச்சர் கீவேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ ஷுட் டூ மோர் எக்ஸசைஸ். நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் டூ மோர் எக்ஸசைஸ். இந்த சென்டென்ஸ் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஷுட் யூஸ் பண்ணிக்கிறோம். நீ இன்னும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்கறதுனால ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன், யூ ஷுட் டெல் த ட்ரூத். நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். ஸோ இந்த சொல்ல வேண்டும், இருக்க வேண்டும், செய்ய வேண்டும், இந்த வேண்டும் இந்த மீனிங்கில் தான் ஷுட் யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யூ ஷுட் டெல் த ட்ரூத்னா நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். தேர்ட் ஒன், யூ ஷுட் ஸ்டாப் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த பிளேஸில் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத நிறுத்தணும்னு. ஸோ யூ ஷுட் ஸ்டாப் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட்னா நீங்கள் துரித உணவு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். லாஸ்ட் ஒன், வி ஷுட் கோ டு த ஸ்கூல் டுமாரோ. இந்த சென்டென்ஸில் டுமாரோங்கிற ஃப்யூச்சருக்கான கீவேர்ட்ஸ் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. கேன், குட், ஷுட் இந்த மாதிரி மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஷுட்டுக்கு அடுத்தது V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும். அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ்லேயும். வி ஷுட் கோ டு த ஸ்கூல் டுமாரோனா நாங்கள் நாளைக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஃப்யூச்சர் நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸை தான் மென்ஷன் பண்ணி வருது இந்த சென்டென்ஸில். டுமாரோங்கிற ஃப்யூச்சருக்கான கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஷுட் பை எ கிஃப்ட் ஃபார் த டீச்சர். நான் என்னோட டீச்சருக்கு ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டும். ஸோ நான் இதை செய்ய வேண்டும், வாங்க வேண்டும். இந்த வேண்டும்ங்கிற மீனிங்கில் தான் ஷுட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஷுட் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட்டுக்கு அடுத்தது பை, V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன், ஐ, வி, யூ, ப்ளூரல் நவுன், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நெக்ஸ்ட்டு ஷுட் தான் ஆட் பண்ணணும். செகண்ட் ஒன், யூ ஷுட் டேக் ஃப்ரூட் ஜூஸ் டெய்லி. நீங்கள் தினமும் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த பிளேஸில் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், நீங்கள் இதை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும் டெய்லி அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறதுனால ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ ஷுட் டேக் ஃப்ரூட் ஜூஸ் டெய்லினா நீங்கள் தினமும் பழச்சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேண்டும்ங்கிற மீனிங் தான் ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு,
யூக்கு நெக்ஸ்ட்டு ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட்டுக்கு ஆஃப்டர் டேக் V1 verb தான் வந்திருக்கு. தேர்ட் ஒன், ஷி ஷுட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட் டுமாரோ. அவள் நாளைக்கு தேர்வுக்காக படிக்க வேண்டும். இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் அவன் படிக்கணும். ஷி ஷுட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட் டுமாரோனா அவன் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டும். இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. டுமாரோங்கிற ஃப்யூச்சர் கீவேர்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் ஷி வந்திருக்கு. சிக்கு ஆஃப்டர் ஷுட் யூஸ் பண்ணிக்கும். ஷுட்டுக்கு ஆஃப்டர் ஸ்டடி V1 verb தான் வந்திருக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன், ஹி ஷுட் கோ டு த ஹாஸ்பிட்டல் டுமாரோ. அவர் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டும். இந்த பிளேஸில் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அவன் கண்டிப்பாக நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட்டுக்கு ஆஃப்டர் கோ V1 verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறதுனால டுமாரோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன், யூ ஷுட் லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். நீ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கேட்கணும். யூ சப்ஜெக்ட் வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஆஃப்டர் ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட்டுக்கு ஆஃப்டர் லிசன் V1 verb ப்ரெசன்ட் டென்ஸ் verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ஷுட் நாட்டோட யூசேஜ் பார்க்கலாம். ஷுட் நாட்னா செய்யக்கூடாது, இங்கு போகக்கூடாது, கூடாது இந்த மீனிங் தரும்னு பார்த்துருந்தோம். யூ ஷுட் நாட் ஸ்மோக்னா நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது. யூ சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஷுட் நாட் ஷுட்டுக்கு ஆஃப்டர் நாட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட் நாட்னா கூடாது இந்த மீனிங் தரும். யூ ஷுட் நாட் ஸ்மோக்னா நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது. செகண்ட் ஒன், ஷி ஷுடின்ட் பை தட் ஓல்டு கார். அவள் அந்த பழைய காரை வாங்கக்கூடாது. ஸோ அட்வைஸ் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுடின்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நெகட்டிவில் இருக்குது. ஷீக்கு ஆஃப்டர் ஷுடின்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பை V1 verb தான் வந்திருக்கு. ஷி ஷுடின்ட் பை தட் ஓல்டு கார்னா அவள் அந்த பழைய காரை வாங்கக்கூடாது. தேர்ட் ஒன், யூ ஷுடின்ட் வாட்ச் எ லாட் ஆஃப் டிவி. நீங்கள் அதிகம் டிவி பார்க்கக்கூடாது. யூ சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆஃப்டர் ஷுட் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட் நாட் ஆஃப்டர் வாட்ச் V1 verb ப்ரெசன்ட் டென்ஸ் verb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, போகக்கூடாது சொல்கிறதுக்கு ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் நாட் டூ திங்ஸ் லைக் தட். நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன், ஐ டிடன்ட் சே யூ ஷுட் நாட் கோ தேர். நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லலை. தேர்ட் ஒன், யூ ஷுடின்ட் பிளேம் அதர்ஸ். நீ மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது. யூ ஷுடின்ட் பிளேம் அதர்ஸ்னால் நீ மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது, பழி சொல்லக்கூடாது இந்த மீனிங் தரும். நெக்ஸ்ட், ஷுட் யூஸ் பண்ணி கொஸ்டின் டைப்பில் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் ஷுட் ஐ பார்க் மை கார். நான் எங்கே என்னோட காரை பார்க் பண்ண வேண்டும். கொஸ்டின் டைப்பில் கேட்கும்போதும் வேண்டும் இந்த மீனிங் வர பிளேஸ்ல எல்லாம் ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் ஷுட் ஐ பார்க் மை கார்னா நான் எங்கே என்னோட காரை பார்க் பண்ண வேண்டும். செகண்ட் ஒன், ஒய் ஷுட் வி அக்ரி. நாங்கள் எதுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம கேட்போம் இல்லைங்களா, நான் எதுக்கு இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான மீனிங் வர இடத்துல ஷுட் யூஸ் பண்ணும். ஒய் ஷுட் வி அக்ரினா நாங்கள் எதுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஷுட் ஐ டெல் யூ. நான் எதுக்கு சொல்ல வேண்டும். இந்த மீனிங்காக தான் கொஸ்டின் டைப்லையும் ஷுட் யூஸ் பண்ணணும். ஒய் ஷுட் ஐ டெல் யூனா நான் எதுக்கு உனக்கு சொல்ல வேண்டும் இந்த மீனிங் தருது. ஃபோர்த் ஒன், ஷுட் ஹி பை கார். அவர் கார் வாங்க வேண்டுமா இந்த மீனிங்காக தான் ஷுட் கொஸ்டினோட ஆரம்பத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே WH கொஸ்டின் யூஸ் பண்ணும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் வென், வேர், ஒய் இதில் ஏதாவது ஒன்று கொஸ்டினோட ஆரம்பத்துலேயும் அதுக்கு அடுத்தது ஷுட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஷுட் மட்டும் யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கிற கொஸ்டினோட ஆரம்பத்தில் ஷுட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட் ஹி பை அ கார்னா அவன் கார் வாங்க வேண்டுமா. இதுவே நெகட்டிவில் யூஸ் பண்ணும்போது ஒய் ஷுட் நாட் ஐ கோ தேர். நான் எதுக்கு அங்கே கூடாது இந்த மீனிங்கில் கூடாது அந்த மாதிரி கேட்கும்போது ஷுட் நாட் யூஸ் பண்ணி கொஸ்டின் டைப்பில் கேட்டுக்கலாம் நெகட்டிவ் கொஸ்டினில்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி கொஸ்டினில் கேட்குறதுங்கிறது கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஷுட் ஐ பே அமௌண்ட் நவுனா, நான் இப்போ பணம் செலுத்த வேண்டுமா? கொஸ்டினோட ஆரம்பத்தில் ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷுட்டுக்கு ஆஃப்டர் ஐ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பே V1 வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே WH டைப்பில் கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் when should I pay amount, when கொஸ்டினோட ஆரம்பத்தில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஷுட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது V1 வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். when should I pay amount, நான் எப்போ பணம் செலுத்த வேண்டும். லாஸ்ட் ஒன் how much should I pay amount, நான் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினோட ஆரம்பத்தில் WH டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் எங்கு பணம் செலுத்த வேண்டும் அப்படி கேட்குறதா இருந்தால் வேர் ஷுட் ஐ பே அமௌண்ட்டுன்னு கேட்டுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். லாங்குவேஜ் இம்ப்ரூவ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். That's it. I hope this lesson is very useful to you. If you find this video useful, then subscribe our channel. If you have any doubts, mention in the comment section. I'll meet you soon with another lesson. Thank you.